ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாங்காவை ஊற வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக அரை மணி நேரத்தில் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்காமல் 3 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ஊறுகாய் எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாங்காவை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமான கிளாத்தில் நல்லா தொடச்சி ஈரமே இல்லாமல் அதுக்கு பிறகு கட் பண்ணிக்கணும். வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கணும். விதையை நீக்கிட்டு தின்னான ஒரு தோல் இருக்கும், அதையும் நீக்கி எடுத்துட்டு திக்கான தோலை மாங்காவோடைய கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த திக்கான தோல் எல்லா பீசஸ்லேயுமே இருக்காது, ஏன்னா மாங்காவோட சென்டர் பகுதியில் தான் கொட்டை விதை இருக்கும், அதனால எல்லா பீசஸ்லேயுமே இருக்காது. இது கடாயில் 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு சூடான பிறகு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கணும். கடுகு எந்தளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி வெந்தயம் சேர்த்தா போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கணும். மாங்காவோட சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸுமே கடுகு, வெந்தயம், உப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய் எல்லாமே டேஸ்ட்டை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்குது. இது மாதிரி நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஒரு பிளேட்டில் ஆற விட்டுக்கலாம். கடாயில் 150 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். கம்ப்ளீட்டாக நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்யணும், வேறு எண்ணெய் எதுவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக எண்ணெய் ஹீட்டான பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ப்ளைன் மிளகாய் தூள் சேர்த்துக்கணும். கூடவே மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் நம்ம மாங்காய் சேர்த்த பிறகு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுக்கலாம். உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க மாங்காய் பீசஸை இது கூட தெறிக்காமல் மெதுவாக சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணின பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அப்படியே குக் ஆகலாம். இடையில அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். தொக்குலாம் செய்யும்பொழுது கரண்டியால் நல்லா குத்தி விட்டு பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது மாதிரி செய்யக்கூடாது, குத்தவே கூடாது. ஜஸ்ட்டு சும்மா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும். நம்ம இடையில கிளறி விட்டுட்டு இருந்தால் போதும். கிளறி விடும்பொழுது நீங்கள் ஸ்டவ்வை ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு 20 நிமிஷம் ஆகும் டோட்டலாக மாங்காய் வேகிறதுக்கு. ஓப்பன்லேயே வேக வச்சுக்கணும், க்ளோஸ் பண்ணி வேக வைக்கக்கூடாது. க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம் அப்படின்னா தண்ணி சொட்டும். அதனால் ஊறுகாய் தண்ணியில் வேகும்போது சீக்கிரமாக வீணாக போயிடும். கம்ப்ளீட்டாக அந்த ஆயிலே ஊறுகாய் வேகணும், அப்போ தான் 3 மந்த்ஸ் வரைக்கும்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பூன் தண்ணி ஈரமான ஸ்பூனை வச்சுலாம் நம்ம கிளறி விட்டுறக்கூடாது. நல்லா காஞ்ச ஸ்பூனாக எடுத்துக்கணும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே மேலே வரும். அந்த மாதிரி வர்ற சமயத்தில் நம்ம கடுகு, வெந்தயம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணி சேர்த்துக்கணும். அது நீங்கள் எப்படி வேணால் பொடி பண்ணிக்கலாம், நைஸாக வேணால் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொரன்னு வேணால் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். நான் லைட்டாக கொரன்னு பண்ணியிருக்கேன். அந்த பொடியில் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூனில் கூடவே பெருங்காயம் ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் பெருங்காயம் கூட சேர்த்துக்கிறேன். அது இந்த கிளிப்பிங்ஸில் வரல, ஸோ வீடியோவில் அது கவர் ஆகிருக்காது, மிஸ் பண்ணிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மசாலா பச்சை வாசலாம் போகணும், இன்னும் மாங்காய் வேகணும், வெயிட் பண்ணலாம். இந்த பொடி சேர்த்த பிறகு ஊறுகாயோட கலர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கடையில் விற்கிற ஊறுகாய் பாட்டிலில் என்ன கலரில் இருக்கோ அந்த கன்சிஸ்டன்சியில் அந்த கலரில் வந்துடும் சூப்பராக. இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இந்த மாங்காய் ஆக்சுவலி ரொம்ப புளிப்பாக இருந்துச்சு, கொஞ்சம் வெல்லம் சேர்த்தா தான் பேலன்ஸ் ஆகும், அதனால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வெல்லம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸில் 80% மாங்காய் வெந்துடும். பேலன்ஸ் இருக்க 20% பார்த்திங்கன்னா ஊறணும். அதாவது நல்லா ஊறுகாய் செஞ்சு முடித்து ஆறின பிறகு ஊறணும். ஒரு 2 நாளைக்கு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிங்க. 2 நாளைக்கு அப்புறம் சாப்பிட்டா தான் இது டேஸ்ட் எல்லாம் டேலி ஆகி கரெக்டாக இருக்கும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, கரெக்டான டைம். சூப்பராக ஊறுகாய் ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆறின பிறகு கிளாஸ் அல்லது பீங்கான் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.